வணக்கம். நான் நாகராஜ் பேசுறேங்க. எல்லாம் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்களா? கம்மிங் ஏப்ரல் 7த் பார்த்தீங்கன்னா, மேத்ஸ் எக்ஸாம் இன் தமிழ்நாடு கவர்மெண்டோடது. ஸ்டேட் போர்ட் அண்ட் மெட்ரிக் இருக்குது. இதில எப்படி நம்ப ஆவரேஜ் ஸ்டூடண்ட் அண்ட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடண்ட், எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட். எல்லாருமே பார்த்தீங்கன்னா, ஈஸியா 72 100 மார்க் எடுக்கலாம். யார் யாருங்க? ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ் அண்ட் எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட்ஸ் யாரெல்லாம் இருக்கிறாங்களோ, அவங்க எல்லாமே பார்த்தீங்கனாலும் 72 100 ஈஸியா எடுக்கலாம். இவங்க எப்படி எடுக்க முடியும்? இவங்க எப்படி எடுக்க முடியும்? அப்படின்னு பார்க்கலாம். இவங்க எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடண்ட் ஈஸியா நியர் பை 100 ஆர் 95 எபோவ் எடுத்துருவாங்க. 95 எபோவ்லேருந்து 100க்குள்ள வந்துருவாங்க. பட் இவங்க 2 பேரும் எப்படி ரீச் ஆகுறது? எந்த டாபிக் பார்த்தா நம்ம ரீச் ஆக முடியும்? அப்படிங்கான வீடியோ தான் இது. எந்தெந்த டாபிக் பார்க்கலாம்? எப்படிலாம் நம்மளுக்கு கொஸ்டின்ஸ் வரும்? அந்த மாதிரி கான்செப்ட்ட பார்க்கலாம். நம்ம தமிழ்நாடு கவர்மெண்ட்டோட மேத்ஸ் எக்ஸாம் எப்போ வருதுன்னு சொல்லுங்க? ஏப்ரல் 7th 25. ஓகேங்க. இதனுடைய கண்டென்ட் ஃபர்ஸ்ட்டு சாப்டர் பார்த்தீங்கன்னா, ரிலேஷன் ஃபங்க்ஷன். ரிலேஷன் ஃபங்க்ஷனில் நம்மளுக்கு இருக்கிற சப் கண்டென்ட் பார்த்தீங்கன்னா, இந்த 10 டாபிக் இருக்குது. இந்த 10 டாபிக் வந்து மினிமம் ஆர் மேக்ஸிமம். மினிமம் ஒரு 5 மார்க் வந்துடுது. நிறைய டைம் பார்த்தீங்கன்னாவும், இதில் 2 5 மார்க் கொஸ்டின் கம்பல்சரி வந்துடுதுங்க. அதே மாதிரி மினிமம் ஒரு 2 மார்க் வந்துடுது. இல்லைன்னா சம்டைம்ஸ் 2 மார்க் வந்துடுதுங்க. அப்போ பார்த்தீங்கன்னா, நம்ம மேக்ஸிமம் ரேஞ்ச் வச்சுக்கிட்டா 10 இதுக்கு 10 மார்க் வரும் 5 மார்க்கில். இதில் மேக்ஸிமம் ரேஞ்ச் வச்சுட்டோம்னா 4 மார்க். அது இல்லாத ஒரு மினிமம் ஒரு 1 மார்க் வச்சு வருதுன்னா, நம்ம டோட்டலாக இந்த சாப்டர்லேருந்து மேக்ஸிமம் 15 மார்க் வரும். மினிமம் பார்த்தீங்கன்னாலும் உங்களுக்கு கம்பல்சரி 12 மார்க் இல்லாமல் இருக்காதுங்க. மினிமம் என்னோட கெஸ் படி 12 மார்க் கம்பல்சரி இருக்குங்க. ஃபர்ஸ்ட் சாப்டரில் மெயினாக உங்களுக்கு தெரிஞ்சுக்கிறது என்ன அப்படின்னா, நம்மளுக்கு பேசிக்காக பார்த்தீங்கன்னா, ஃபஸ்ட்டு எக்ஸசைஸ்லேருந்து இந்த கார்ட்டீசியன் ப்ராடக்ட்லேருந்து நிறைய டைம் வந்துட்டிங்கன்னா, அந்த ஏ கிராஸ், ஏ டிஃபரன்ஸ் இந்த மாதிரி கான்செப்டில் ஏ யூனியன் பி ஆர் பி இன்டர்செக்ஷன் சி அந்த மாதிரி கான்செப்டில் நம்மளுக்கு நிறைய டைம் 5 மார்க் கொஸ்டின் இருக்குது. அந்த கொஸ்டின் நம்ம நிறையா பார்த்துக்கிட்டு ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தாவே ஒரு 5 மார்க் வந்துடும். அதை பேஸ் பண்ணி ஒரு 2 மார்க் வருது. அந்த 2 மார்க் நம்ம பார்த்துக்கலாம். அடுத்தது பார்த்தீங்கன்னா, நம்மளுக்கு மெயின் ஐடியா பார்த்தீங்கன்னா ஃபங்க்ஷன்ஸ். இந்த ஃபங்க்ஷன்ஸ் இருக்கிறது தான் இது ஃபுல்லாகவே ஃபங்க்ஷனோட கான்செப்ட். அதில் அந்த ரெப்ரசன்டேட்டிவ் ஃபங்க்ஷன், அந்த டைப் ஆஃப் ஃபங்க்ஷன், அந்த அந்த எக்ஸசைஸ் இப்போ 1.4 இருக்கிற ஒரு சம் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா, ஏரோ டயக்ராம் ட்ரா பண்ணுறது, கிராப் ட்ரா பண்ணுறது, அந்த மாதிரி டைப் ஆஃப் ப்ராப்ளம்ஸ் பார்த்தீங்கன்னா அடிக்கடி 5 மார்க்கில் கேட்குறாங்க. சம்டைம்ஸ் பார்த்தீங்கன்னா காம்போசிட் ஃபங்க்ஷனும் நம்மளுக்கு 5 மார்க் வர பாசிபிள் இருக்குது. மெயினாக பார்த்தீங்கன்னா 2 பார்ட்டாக பிரிக்கிறாங்க. ஒன்று 1.3 இது வரைக்கும் கார்ட்டீஸ் ப்ராசஸ் ஆர்டர் ப்ராசஸ் இதுலேருந்து ஒரு 5 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இங்கிருந்து இது வரைக்கும் ஒரு 5 மார்க் கேட்க சான்சஸ் இருக்குது. இதே ஐடியாவில் தான் நம்மளுக்கு 2 மார்க் வரும். இதுதான் நம்மளுக்கு ஈஸியாக 15 மார்க் இருக்க பாசிபிளுக்கு உண்டான ஃபஸ்ட் சாப்டர். ஃபஸ்ட் சாப்டர் நீங்கள் பெருசாக மல்டிபிகேஷனோ, டிவிஷனோ, அடிஷனோ பெருசாக நம்ம தெரிஞ்சுக்கணும் அவசியம் இல்லை. ஜஸ்ட்டு நம்ம இன்டர்செக்ஷன் அண்ட் யூனியன் காமன் எலிமெண்ட்டோ அண்டு ஆல் எலிமெண்ட்ஸ் கண்டெய்னும் நம்ம ஜஸ்ட்டு நார்மலாக படிச்சுட்டாவே போதும். இந்த சாப்டரை பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஃபுல் மார்க் எடுக்கிறதுக்கு உண்டான பாசிபிளுக்கு உண்டான சாப்டர். ஃபுல் மார்க் இதில் எடுத்துடலாம். 15 மார்க் வந்தாலும் 15 மார்க் எடுக்க முடியும். 12 மார்க் எடுத்தாலும் 12 மார்க் எடுக்க முடியும். இதிலே மாதிரி தான் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இதில் எடுக்க முடியும். எபோ ஆவரேஜ் பற்றி இதை பேசவே தேவையில்லை. அவங்க ஃபுல்லாகவே ஈஸியாக எடுத்துருவாங்க. இதான் ஃபஸ்ட் சாப்டருக்கு உண்டான கண்டென்ட். செகண்ட் சாப்டரில் என்ன பண்ணலாம்? இது எல்லாமே அடிஷன், சப்ராக்ட், ஃபார்முலாஸ் கொஞ்சம் நிறையா வரும். இதுலேயும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 11 கண்டென்ட் இருக்குது. அப் டு இந்த மாடலோர் அரித்மெடிக் இருக்குது பார்த்தீங்களா, இது வரைக்கும் ஒரு பார்ட்டு. அண்டு இங்கிருந்து கீழே சீக்வன்ஸ் சீரீஸ் அண்ட் அரித்மெடிக் ப்ரோக்ரஷன், ஜாமெட்ரிக் ப்ரோக்ரஷன், பெசல் சீரீஸ் இங்கிருந்து செகண்ட் பார்ட். மேக்ஸிமம் பார்த்தீங்கன்னா ஃபஸ்ட்டு பார்ட்டிலேருந்து பார்த்தீங்கன்னா மினிமம் ஒரு 2 மார்க் வந்துடுது. சம்டைம்ஸ் 5 மார்க் ஒரு 5 மார்க் வந்துடுது சம்டைம்ஸ். பட் மேக்ஸிமம் பர்சன்டேஜ் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இங்கிருந்து, அதாவது மேக்ஸிமம் ஏபிலேருந்து ஒரு 5 மார்க், அது ஸ்பெஷல் சீரீஸ்லேருந்து ஒரு 5 மார்க், ஏபிலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். ப்ளஸ்ஸு இன்னொரு 5 மார்க் இங்கே வர சான்சஸ் இருக்குது. அப்போ இந்த சாப்டர்லையும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 2 5 மார்க் கொஸ்டின் வரும். அண்டு மினிமம் 2 மார்க் கொஸ்டின் வர பாசிபிள் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா மேக்ஸிமம் மார்க் 15 ஆகும். மினிமம் மார்க் 10 to 12 இருக்கும் சான்சஸ் இருக்குது.
ஸோ இதில் பார்த்தீங்கன்னா ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் ட்ரை பண்ணி போட முடியும். ஆவரேஜ் அண்ட் எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஃபுல்லாகவே இருக்கும். இந்த பாட்டு யாருக்காகனா எபோவ் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த இருக்கிற பாட்டு இந்த பாட்டுலேருந்து நம்ம ஈஸியாக மார்க் எடுக்க பாசிபிள். ஸோ பிலோ ஆவரேஜ் அட்லீஸ்ட் 15க்கு அட்லீஸ்ட் மேபி அவங்க பண்ணுற பர்ஃபார்மன்ஸ் ப்ளஸ் அட்லீஸ்ட் ஃபார்முலா எழுதி கிவன் தட் எழுதி நம்மளுக்கு எப்பயுமே பார்த்தீங்கன்னா கொஸ்டின் பேப்பர் வந்த மட்டுமே நம்ம எப்படி எழுதணும்னா எடுத்த ஸ்டெட் வந்து கிவன் தட்னு எழுத வேணும். அடுத்தது பார்த்தீங்கன்னா அவங்க கொஸ்டினை என்ன ஃபைண்ட் அவுட் பண்ண சொன்னாலும் அந்த ஃபைண்ட் அவுட் எழுத வேணும். அடுத்து வி நோ தட்னு எழுதி பழகணும். அட்லீஸ்ட் இதையாச்சும் எழுதிட்டு ஃபார்முலா மெமரி பண்ணி இங்கே வி நோ தட்டில் என்ட்ரி பண்ணிவிட்டு given that எழுதினா அட்லீஸ்ட் 1 மார்க் 2 மார்க் பாசிபிள் இருக்குது. அது அக்கார்டிங் டு 2 மார்க் கொஸ்டினோ இல்லை 5 மார்க் கொஸ்டினோ அதுக்கு தகுந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கும்போது அட்லீஸ்ட் மேக்ஸிமம் மார்க் 15க்கு அட்லீஸ்ட் 4 to 5 மார்க் எடுக்கலாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அவங்களோட ஃபர்ஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் பொறுத்து பேப்பரில் எப்படி ப்ரெசென்ட் பண்ணுறாங்களோ அதை பொறுத்து நம்ம எடுக்க முடியும். பட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நீங்கள் வந்து நல்லா இன்வால்வ் ஆகிட்டு ஃபுல்லாக போட்டிங்கன்னா நம்ம 15 அவுட் ஆஃப் 15 எடுக்க முடியும். ஜஸ்ட் ஃபார்முலா படிச்சிருவீங்க, சின்ன சின்ன அடிஷன் செப்பரேட் மல்டிபிகேஷன் டிவிஷன் மட்டும் தான் கொஞ்சம் மிஸ்டேக் ஆகும். அதை இன்னும் நல்லா இன்வால்வ் ஆகிட்டு ப்ராக்டிஸ் பண்ணிங்கன்னா உங்களுக்கு 15 அவுட் ஆஃப் 15 வந்துடும். எபோ ஆவரேஜ் பற்றி சொல்ல தேவையில்லை, இது ஃபுல்லாக வந்துடும், அவங்களுக்கு பிரச்சனை கிடையாது. ஸோ மேக்ஸிமம் எதுலேருந்து 5 மார்க் வருங்கன்னு சொல்லிக்கிறேங்க. மேபி ஃபஸ்ட்டு கண்டென்ட் 2.1 2.5 வரைக்கும் மேபி ஒரு 5 மார்க் வரலாம். கம்பல்சரி பார்த்தீங்கன்னா செகண்ட் பார்ட்லேருந்து மினிமம் மேபி இந்த பார்ட்லேருந்து ஒரு 5 மார்க் வந்துச்சுன்னா இதுலேருந்து ஒரு 5 மார்க். அப்போ இந்த பார்ட்லேருந்து உங்களுக்கு 5 மார்க் வேணும்னா இந்த கண்டென்ட்லேருந்தே உங்களுக்கு 5 மார்க் வர பாசிபிள் இருக்குது. ஈஸியாக எடுக்கக்கூடிய பாட்டு பார்த்தீங்கன்னா ஒன்லி ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிபிகேஷன் டிவிஷன் இது நல்லா தெரிஞ்சுட்டு ஃபார்முலா அப்ளை பண்ண தெரிஞ்சு அங்கே கொடுக்கக்கூடிய சம் கான்செப்ட் நீங்கள் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு போட்டிங்கன்னா ஃபுல் மார்க் எடுக்கக்கூடிய டாபிக் தான் செகண்ட் சாப்டர். ஸோ அதே ஐடியா தேர்ட் சாப்டர் இருக்கிறதுலையே அதிக மார்க் உள்ள பேப்பர் அண்டு சப்ஜெக்ட் பார்த்தீங்கன்னா இந்த சாப்டர் தான். மினிமம் 32 மார்க் பக்கமாக இருக்கும், மேக்ஸிமம் 40 மார்க் கூட வரலாம். இந்த அல்ஜிப்ரா கண்டென்ட் இல்லாமல் இதுவே இருக்காது. ஏன்னா இதில் ஆல்ரெடி 3 கண்டென்ட் இருக்குது. இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் கண்டென்ட், இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் கண்டென்ட், இது ரெண்டும் பார்த்தீங்கன்னா கிராப் செக்ஷன். இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 8 மார்க் வந்துடும். இது ஒரு செக்ஷனே இது பண்ண முடியாது. இதுலேருந்து பார்த்தீங்கன்னா ஒரு 5 மார்க்கு அண்டு ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 5 மார்க் கொஸ்டின், ஒரு 2 மார்க் கொஸ்டின், கம்பல்சரி மினிமம் சொல்கிறேன் ஒரு 1 மார்க் கொஸ்டின் வந்துடும். அப்போ பார்த்தீங்கன்னா மினிமம் இது ஒரு 8 மார்க் வந்துடும், இது 16 மார்க் இங்கே வந்துடுது. மீதி இருக்கிறது இங்கே பார்த்தீங்கன்னா இங்கே இருக்கிறதுலேருந்து மினிமம் 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது அண்ட் மினிமம் 2 மார்க்கு சான்சஸ் இருக்குது. ஸோ இது பார்த்தீங்கன்னா 3 சாப்டரோட கண்டென்ட் பார்த்தீங்கன்னா ஒரு சாப்டர் அல்ஜிப்ரா வச்சுக்கிறாங்க. ப்ரீவியஸ் சிலபஸ் மாறதுக்கு முன்னாடி கிராப் தனி சாப்டராக இருக்கும், மேட்ரிக்ஸ் தனி சாப்டராக இருக்கும். பட் இது எல்லாமே ஒரே கண்டென்ட் வந்தனால மினிமம் 32 மார்க்குக்கும் மேக்ஸிமம் 40 மார்க் இருக்கும். ஒரு ஸ்டூடெண்ட் வந்து பாஸ் பண்ண வேணும், ஒரு மினிமம் மார்க் எடுக்கணும் அப்படின்னாவே அல்ஜிப்ரா நல்லா தரவு பண்ணாவே போதுங்க. பட் அல்ஜிப்ராங்கிறது யாருக்கு ரொம்ப கஷ்டமாக இருக்கும்? பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து அப் டு இந்த கண்டென்ட் வந்து கஷ்டமாக இருக்கும். 3.6 வரைக்கும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. பட் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாகவே கஷ்டப்படுவாங்க. பட் இதில் பார்த்தீங்கன்னா கிராப் போட்டுருவாங்க ஓரளவுக்கு கஷ்டப்பட்டு. மேட்ரிக்ஸும் அவங்களை ட்ரெயின் அப் பண்ணால் மேட்ரிக்ஸும் ப்ளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் டிவிஷன் தான் வரப்போகுதுங்க. அதனால் அதுவும் கொஞ்சம் ட்ரை பண்ணி போட்டால் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு உண்டான கண்டென்ட் இதில் 16 மார்க்குக்கு ஈஸியாக பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுக்க பாசிபிள் இருக்குது. மீதி இருக்க 16 மார்க் எப்படி எடுக்கலாம்? அட்லீஸ்ட் அந்த 16க்கு அட்லீஸ்ட் 8 to 10 மார்க்காச்சும் எடுக்க பாசிபிள் இருக்குதுன்னா இருக்க பாசிபிள் இருக்குது. ஸோ அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா இதில் பர்ஃபெக்ட் ஸ்கொயர், இதில் பார்த்தீங்கன்னா பர்ஃபெக்ட் ஸ்கொயர் ரூட் கண்டுபிடிக்க கேட்பாங்க. ஒரு பாலினாமல் கொடுத்து அட்லீஸ்ட் அதை கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஒரு 5-6 ப்ராப்ளம் ப்ராக்டிஸ் பண்ணுவாங்க, அது வரதுக்கு சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ இந்த குவாட்ராடிக் ஈக்குவேஷன் நேச்சர் ஆஃப் த குவாட்ராடிக் ப்ராப்ளம்னா ஆல்பா பீட்டா கா வச்சுட்டு நம்ம சால்வ் பண்ணக்கூடிய சம்ஸ் இருக்கும். அதனோட ஃபார்முலாஸ் கண்டென்ட்ஸ் வச்சுட்டு கொஞ்சம் சால்வ் பண்ண முடியும். இந்த ஜிசிடி அண்ட் எல்சிஎம்மோட கான்செப்ட் கொஞ்சம் தரவு பண்ண வச்சா இதுலேருந்து கொஞ்சம் சான்சஸ் இருக்குது. இந்த லீனியர் ஈக்குவேஷன் சைமல்டேனியஸ் லீனியர் ஈக்குவேஷன் மட்டும் கொஞ்சம் கஷ்டப்படுவாங்க. அது ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு கொஞ்சம் டைட்டாக ப்ராக்டிஸ் பண்ண வச்சு கொஞ்சம் கொண்டு வந்தாங்கன்னா இதுலேருந்து நம்ம மார்க் எடுக்கலாம். இதுலேருந்து சம்டைம்ஸ் 5 மார்க் வருது ஒரு சில டைமு. பட் ரிமைனிங் பார்ட் எங்கிருந்து அதிகமாக 5 மார்க் வருதுன்னா நம்ம பர்ஃபெக்ட் ஸ்கொயர்லேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க்கும், இந்த ஆல்பா பீட்டா காமா அந்த நேச்சர் ஆஃப் த ரூல்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க்கும் கம்பல்சரி வர சான்சஸ் இருக்குது. இதுலேருந்து கம்பல்சரி ஒரு 5 மார்க் இல்லாத கொஸ்டின் இல்லை அந்த காலத்துலேருந்து இந்த காலத்து வரைக்கும். அதனால கம்பல்சரி இதுலேருந்து வந்துடும். இந்த ஜிசிடி எல்சிஎம்லேருந்து 5 மார்க் வரும். அப்போ இதில் பார்த்தீங்கன்னா 5 மார்க் இதில் இருக்குது. அதில் இதில் ஒரு 5 மார்க் மினிமம் ஒரு 5 மார்க் சொல்லிக்கிறேன். மேக்ஸிமம் 5 மார்க் கூட மேக்ஸிமம் மேட்ரிக்ஸில் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? அதனால சொன்னேன் இதில் பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரா கான்செப்ட் மினிமம் 32 to 40 எடுக்க முடியும். அட்லீஸ்ட் எபோ ஆவரேஜ் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி பேசணும்னா 32 to 40னா
அவங்க மினிமம் 25 to 35 எடுக்க சான்சஸ் இருக்குது அவங்க ப்ராக்டிஸ் பண்ணுற பொறுத்து. எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி பிரச்சனை கிடையாது. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஈஸியாக இதில் பார்த்தீங்கன்னா 32 to 40க்கு மினிமம் 20 மார்க் எடுக்கலாங்க. ஏன்னா இங்கே பொக்கிஷமாக நம்மளுக்கு வந்து கிராப்பு அண்டு ஆல்சோ மேட்ரிக்ஸ் இருக்குது. கிராப் அண்டு மேட்ரிக்ஸ் இருக்குது. இவங்க ரெண்டு பேரையும் ப்ராக்டிஸ் பண்ணி ஃபுல் மார்க் எடுக்க பண்ணிட்டோம்னா அட்லீஸ்ட் இந்த பர்ஃபெக்ட் ஸ்கொயர் அந்த ஆல்பா பீட்டாவில் மினிமம் 20 மார்க் எடுக்கலாம். ஸோ ஆல்ரெடி ஃபஸ்ட் சாப்டர் நான் ஃபுல் மார்க் எடுத்து சொல்லிட்டேன்னா 15 மார்க்கு, செகண்ட் சாப்டரில் 8க்கு 16க்கு மினிமம் ஒரு 5 to 8 எடுக்கலாம்னு சொல்லிட்டுனா இதுலேருந்து 20 எடுக்கலாம்னு சொல்லிட்டேன். யாருங்க இவங்க? பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் டோட்டல் கவுண்ட் பண்ணி பாருங்க 40 மார்க் 3 சாப்டர்லேயே நம்மளுக்கு 40 மார்க் வந்துச்சுங்க. சார் நம்ம பாஸ் பண்ணுறதுக்கு மெட்ரிக் ஸ்டாண்டர்டில் ரொம்ப ரொம்ப ஈஸி. அதில் விட ஒரு பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை வந்து நான் 70 எடுக்க முடியும்னு சொல்கிறேன். 40 கூட பாசிபிள் கிடையாது, 70 எடுக்க முடியும்னு சொல்கிறேன். இந்த 3 சாப்டர் கண்டினியூ பார்த்தீங்கன்னா அவன் 40 மார்க் வந்துடுவான். அவனை கோ த்ரூ பண்ணி திரும்ப ப்ராக்டிஸ் பண்ணி. ஏன்னா இப்போ மேக்ஸுக்கு பார்த்தீங்கன்னா ஏப்ரல் 2 வந்து அவனுக்கு இங்கிலீஷ் எக்ஸாம் முடியுது. அப்போ ஏப்ரல் 2 ஈவினிங்லேருந்து ஏப்ரல் 6 ஃபுல் டே இருக்குது. அப்போ 3, 4, 5 அண்ட் 6 4.5 நாள் லீவுங்க. 4.5 நாள் லீவில் அவனை அந்த செகண்ட் ஈவினிங்கு கிராஃப்ட் ஜாமெட்ரி நல்லா போட வச்சுட்டு 4 நாள் ஈவினிங்கில் 4 சாப்டர் நல்லா தரவு பண்ண வச்சாவே அவனோட மார்க் ஈஸியாக 70 வரதுக்கு உண்டான சான்சஸ் இருக்குது. அதை பேஸ் பண்ணி தான் சொன்னாங்க. இப்போ இது வரைக்குமே பார்த்தீங்கன்னா அல்ஜிப்ரிக் வரைக்கும் முடிச்சிட்டோம். இப்போ 32 to 45. ஸோ அடுத்தது பார்த்தீங்கன்னா ஜாமெட்ரி. இந்த ஜாமெட்ரி பொறுத்த வரைக்கும் நீங்கள் பண்ணக்கூடியது ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி. ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரி யார் இருக்கிறா? அந்த ரேஷியோ 7:, அதாவது லெஸ் தென் 1 டயக்ராம் கிரேட்டர் தென் 1 டயக்ராம் இன் ட்ரையாங்கிளில். அடுத்தது பார்த்தீங்கன்னா நம்ம டேஞ்சன்ட் கான்செப்ட். மெயினாக இந்த சர்க்கிள் போட்டு 2 டேஞ்சன்ட் ட்ரா பண்ணுங்களேன், எக்ஸ்டெண்டட் லைன் போட்டு அந்த கான்செப்ட் அட்லீஸ்ட் இது ரெண்டையும் எபோ ஆவரேஜ் விடாத ஆவரேஜ் சொல்லணும், பிலோ ஆவரேஜ் சொல்லணும். அட்லீஸ்ட் இந்த 2 கான்செப்ட், இந்த ட்ரையாங்கிள் கான்செப்ட், சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கான்செப்டும் இந்த டேஞ்சன்ட் கான்செப்ட், சிமிலாரிட்டி ட்ரையாங்கிள் கான்செப்ட், இந்த டேஞ்சன்ட் கான்செப்ட் பார்த்துட்டு போனாவே அவனோட ப்ராக்டிக்கல் ஜாமெட்ரியில் இது 8 மார்க் வரும். 8 மார்க் சாலிடாக எடுத்துலாம். அது இல்லாமல் நேம் தீரம், தேல்ஸ் தீரம் அண்ட் ஆங்கிள் பைசெட்டர் தீரம், பித்தாகரஸ் தீரம், இதெல்லாம் பார்த்துட்டு போனாவே அதில் ஒரு 5 மார்க் வந்துடும். ஸோ இதை பார்த்தீங்கன்னா சாலிடாக பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கம்பல்சரி 8 எடுத்துடலாம். அண்டு ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மினிமம் ஒரு 12 மார்க் எடுத்துடலாம். அண்டு மேபி இது 15 மார்க் பக்கமாக நியர்பை வருதுன்னா எபோ ஆவரேஜ் பற்றி பேச தேவையில்லை. ஏன்னா அவன் 15 எடுக்க பாசிபிள், அந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணி தான் வரலாம். நம்மளுடைய பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கம்பல்சரி இதில் 8 மார்க் எடுக்க வச்சிடலாங்க. கம்பல்சரி இதில் 8 மார்க் எடுக்க வச்சிடலாம் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை. நம்ம பார்க்குறது ஆவரேஜ் அண்டு பிலோ ஆவரேஜை பார்க்குறோம். எபோ ஆவரேஜ் பற்றி கன்சிடர் பண்ண தேவையில்லை. அவங்க ஃபுல் மார்க் எடுக்க தான் போகிறாங்க. இதுதான் நம்ம மெயின் ஐடியா. யாராவது சொன்னாங்க இந்த டேஞ்சண்டோட கான்செப்ட், ட்ரையாங்கிளோட கான்செப்டை நம்ம பார்த்துட்டு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போயிருந்தாவே போதும். 12 மார்க் எடுக்க பாசிபிள் இருக்குது. நேம் தீரம் அண்ட் ஆல்சோ நேம் தீரம் இது எல்லாத்தையும் படிச்சு போனாவே நம்மளுக்கு 12 மார்க் வர பாசிபிள் இருக்குது இன் ஜாமெட்ரியில். கோஆர்டினேட் ஜாமெட்ரி இருக்கிறதையே ஜஸ்ட் ஃபார்முலா படித்து அதை அப்ளை பண்ண தெரிஞ்சால் போதுங்க. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா நிறைய டைம் இதில் வந்து 5 மார்க். இது ரெண்டு தான், ரெண்டுக்கும் சேம் ஃபார்முலா. இது 3 பாயிண்ட் ஃபார்முலா, இது 4 பாயிண்ட் ஃபார்முலா. இதனால ப்ராக்டிஸ் பண்ண வச்சாவே கம்பல்சரி ஒரு 5 மார்க் வந்துடும். இதில் என்னன்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ப்ளஸ் மைனஸ் மல்டிபிகேஷன் அந்த அடிஷன் சப்ராக்ட் இதெல்லாம் கரெக்டாக போட்டானா அவனுக்கு ஈஸியாக இதுலேருந்து ஒரு 5 மார்க்லேருந்து 10 மார்க் வர பாசிபிள் இருக்குது. இது நம்ம பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வச்சா பாசிபிள் இது அதிகம். ஏன்னா இதுலேயே 2 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. ஸோ அட்லீஸ்ட் இதுலேருந்து இது வரைக்கும் நம்ம நிறைய டைம் 5 மார்க் கேட்டுக்கிறாங்க. அண்ட் ஆல்சோ கடைசி 2 எக்ஸசைஸ்லேருந்தோ இந்த இன்க்ளினேஷன் லைன்லேருந்தோ ஒரு 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. சரிங்களா? மொத்தமாக டோட்டலாகவே 2 5 மார்க் அண்டு சம்டைம்ஸ் 2 மார்க் வர சான்சஸ் இருக்குது. அண்டு ஒரு மினிமம் ஒரு 1 மார்க் இல்லைனா 2 1 மார்க் வர சான்சஸ் இருக்குது. இதுலேயும் பார்த்தீங்கன்னா 10 14 15 அப்போ மினிமம் 15 மார்க்குக்கு இந்த சான்சஸ் இருக்குது. கண்டிப்பாக பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கு வந்து இந்த ஃபார்முலா எழுதி ஒரு 10 டைம் 20 டைம் ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருங்க. அண்ட் ஆல்சோ இந்த ஸ்ட்ரெயிட் லைன் கான்செப்டில் வந்து அட்லீஸ்ட் ஸ்லோப் கண்டுபிடிக்கிற கான்செப்டாச்சும் கற்றுக் கொடுங்க. அதில் கிட்டத்தட்ட 4 ஃபார்முலா இருக்குது. அதை வச்சு நம்ம எப்படி ஸ்ட்ரெயிட் லைன் ஃபார்ம் பண்ண போகிறோம், அவருடைய எக்ஸ் இன்டர்பிரேட் ஒய் இன்டர்பிரேட்டை வச்சு ப்ராப்ளம் எப்படி சால்வ் பண்ணுறது, அந்த மாதிரி கான்செப்டில் கொஞ்சம் கோ த்ரூ பண்ண வச்சு ப்ராக்டிஸ் பண்ணால் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் மினிமம் 7 மார்க் எடுக்க பாசிபிள் இருக்குது. அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மேக்ஸிமம் 12 to 15 ஃபுல் மார்க் எடுக்கலாம் அவன் பண்ணுற ப்ராக்டிஸ் பொறுத்து. சம் மிஸ்டேக்ஸ்னா 12 மார்க் வர சான்ஸ் இருக்குது. மினிமம் 7 மார்க் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் 12 to 15 வந்து பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எபோ ஆவரேஜ் பற்றி பிரச்சனை கிடையாது. இது அவங்களுக்கு பொறுத்த வரைக்கும் நம்ம ஈஸியான சாப்டர். எபோ ஆவரேஜ் ஆல் சாப்டர் ஈஸியான சாப்டர் அவங்களுக்கு ப்ராப்ளம் கிடையாது. ஸோ அடுத்தது ட்ரிகனாமெட்ரி.
இந்த ட்ரிக்னாமெட்ரியில் பார்த்தீங்கன்னா ஃபார்முலாஸ் மெமரி பண்ணணும். இதில் பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ரொம்ப கஷ்டப்படுவாங்க. மேபி மினிமம் ஒரு 1 மார்க் லக்கி வாங்கினா வர சான்ஸ் இருக்குது. கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். இந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் ஃபார்முலா சம்ஸ் கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி வச்சுட்டு, இதுலேருந்து வரக்கூடிய இது ஃபார்முலா சம், இது ரெண்டுமே ஃபார்முலா சம்ஸ் தான். அந்த ஹைட் அண்ட் டிஸ்டன்ஸில் வரக்கூடிய ஈஸியான ஒரு பேசிக் ப்ராப்ளத்தை ப்ராக்டிஸ் பண்ண வச்சா, அந்த ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் கொஞ்சம் ஹையாக சான்ஸ் இருக்குது. ஏன்னா கம்பல்சரி இதுலேருந்து ஒரு 5 மார்க் வரும். அண்ட் சம்டைம்ஸ் இந்த ப்ரூஃப்லேருந்து சம்டைம்ஸ் ஒரு 5 மார்க் வருது. மினிமம் ஒரு 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. கம்பல்சரி 5 மார்க் வர சான்சஸ் இருக்குது. 2 5 மார்க் வருங்கிறது ஏதோ ஒரு டைம் ரேராக நடக்க சான்சஸ் இருக்குது. 2 5 மார்க்கில். அப்போ மினிமம் பார்த்தீங்கன்னா 10 மார்க் இருக்கலாம், 2 5 மார்க் இருக்கலாம், 15 மார்க் கூட வர சான்சஸ் இருக்குது. அப்போ பார்த்தீங்கன்னா உங்களோட மார்க்கு ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் பார்த்தீங்கன்னா அவனை பொறுத்த வரைக்கும் இந்த ஃபார்முலா சம்ஸ் ப்ராக்டிஸ் பண்ணிட்டு இதில் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மேபி 10க்கு 7 to 8 மார்க் எடுக்கலாம் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டை. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இந்த சாப்டரில் அவன் டச் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அட்லீஸ்ட் அவன் 10க்கு ஒரு 2 மார்க்கேஜ் எடுத்தானா ஓகே கன்வீனியாக இருக்கலாம். அந்த 70 to 80 கூட கிராஸ் பண்ணுறதுக்கு சான்சஸ் இருக்கும் இதில் நல்லா பண்ணானா. சமட்டி எபோ அவரேஜ் பற்றி இங்கே ப்ராப்ளம் கிடையாது. ஈஸியாக மார்க் எடுக்க சான்சஸ் இருக்குது. மென்சுரேஷன் அதே மாதிரி தான். ஃபார்முலாஸ் நிறையா இருக்கும். அந்த ஃபார்முலாஸ் கிட்டத்தட்ட 30 ஃபார்முலா நியர்பை 21 to 30 ஃபார்முலாஸ் இருக்கும். அதை நல்லா மெமரி பண்ணி ப்ராக்டிஸ் பண்ணாவே போதும். இதுலேயும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து ஸ்கோர் பண்ணுறது அவன் ஃபார்முலா கரெக்டாக இது பண்ணானாலும் அவனுக்கு ரொம்ப டிஃபிகல்ட்டாகும். அதனால் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் வந்து அவன் ஃபார்முலா படித்து ப்ராக்டிஸ் பண்ண வைக்கிறதுக்கு டைம் இருக்குமா 4 டேஸில் அதை கொஞ்சம் பார்த்து ப்ராக்டிஸ் பண்ண வைங்க. அட்லீஸ்ட் இதுலேயும் மினிமம் 15 மார்க் இல்லை மேக்ஸிமம் 15 மார்க் வர சான்சஸ் இருக்குது. 2 டைம் சம்டைம்ஸ் 5 மார்க்கில் கேட்பாங்க. கம்பல்சரி கொஸ்டின் கூட கேட்க சான்சஸ் இருக்கிற பார்ட் பார்த்தீங்கன்னா இதில் இருக்கும். கம்பல்சரி கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக இருந்ததுன்னா நம்மளுக்கு மேட்ரிஸோ இல்லை செட் அண்ட் ஃபங்க்ஷனோ அந்த மாதிரி கேட்டுருவாங்க. கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக கேட்குற மாதிரி இருந்ததுன்னா ட்ரிக்னாமெட்ரியோ ஜாமெட்ரியோ ஆர் மென்சுரேஷனோ இது மாதிரி சாப்டர் வந்து நம்மளுக்கு கேட்டுருவாங்க. மேக்ஸிமம் ஈஸியாக கேட்குறாங்கன்னு அந்த கம்பல்சரி கொஸ்டின் லாஸ்ட் கொஸ்டின் 2 மார்க்கும் அண்ட் 5 மார்க்கு கேட்குறாங்கன்னா ஈஸியாக கேட்குறாங்கன்னா செட் அண்ட் ஃபங்க்ஷனில் கேட்கலாம், ப்ராபர்ட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் கேட்கலாம், அடுத்து பார்த்தீங்கன்னா மேட்ரிக்ஸில் கேட்கலாம். இந்த மாதிரி ஈஸியான சாப்டரில் உங்கள் கொஸ்டின் பேப்பர் ஈஸியாக செட் பண்ணுற மாதிரி இருந்தால் கேட்கலாம். உங்களுக்கு மேபி ஆவரேஜ் அண்டு பிலோ ஆவரேஜ்க்கு வந்து அந்த கொஸ்டின் மேபி அட்டன் பண்ணாத மாதிரி கேட்குற மாதிரி இருந்ததுன்னா அவங்க கேட்கக்கூடிய டாபிக் பார்த்தீங்கன்னா இதில் கேட்பாங்க. மென்சுரேஷன், ட்ரிக்னாமெட்ரி, ஜாமெட்ரி இந்த மாதிரி ஐடியாவில் கேட்க சான்சஸ் இருக்குது. சென்டம் மேபி குறையதுக்கு உண்டான பாசிபிலிட்டி. ஏன்னா எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் சம் மிஸ்டேக் பண்ண சான்சஸ் இருக்குது. மென்சுரேஷன் வந்துட்டு ட்ரிக்னாமெட்ரிலேருந்தோ நல்லா ப்ராக்டிஸ் பண்ணிப்பாங்க. ஒரு சில கான்செப்ட் மறந்தாலும் அவங்க சென்டம் மாதிரி குறையதுக்கு உண்டான பாசிபிலிட்டி வேணும்னா இதுலேருந்து அந்த கம்பல்சரி கொஸ்டின் கேட்க சான்சஸ் இருக்குது. நம்ம எந்த அளவுக்கு ப்ராக்டிஸ் பண்ணிட்டு போகிறோமோ அந்த அளவுக்கு கொஞ்சம் ஈஸியாக இருக்கும். சரிங்களா? அப்போ இதில் எவ்வளோ தூரம் ஃபார்முலா படிக்கிறோமோ அந்த அளவுக்கு எடுக்க முடியும். இதில் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும் கொஞ்சம் மார்க் எடுக்கிறது அவன் ஃபார்முலா படித்து ப்ராக்டிஸ் பண்ணாலும் அதுக்கு அந்த மாதிரி பிளான் பண்ணி எடுக்கலாம். இல்லை அட்லீஸ்ட் 15க்கு பார்த்தீங்கன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் அந்த ஃபார்முலா நான் ஆல்ரெடி சொன்னேன் தான். ஃபார்முலா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எப்படி இருந்தாலும் படிக்க வச்சிடலாம். பட் ப்ராப்ளம் உள்ள வந்து போடும்போது கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக ஃபீல் பண்ணாங்கன்னா அட்லீஸ்ட் அவன் சொன்ன மாதிரி கிவன் தட் ஃபைண்ட் தட் என்ன சொல்கிறாங்கன்னா அதுக்கு ரெக்கார்டிங் எழுதிடுங்க. அண்ட் வி நோ தட்னு சொல்லிட்டு அவங்க என்ன ஏரியா கேட்குறானா வால்யூம் கேட்குறானா அதுக்கு உண்டான ரிலேட்டட் டு ஃபார்முலா அண்ட் கிவன் தட் இருக்கிறத ஜஸ்ட் அப்ளை பண்ணி கம்ப்ளீட் பண்ண பாருங்க. அட்லீஸ்ட் 5 மார்க் கொஸ்டின் வந்தாலும் ஒரு 2 to 3 மார்க் கிடைக்கும். நீங்கள் போடுற கான்செப்ட் கரெக்டாக இருந்தால் எதையும் விட்டுட்டு வர வேண்டாம். ஆவரேஜாக இருந்தாலும் சரி பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இருந்தாலும் எதுவும் விட்டுட்டு வர வேண்டாம். யூ ஹேவ் டு ப்ராக்டிஸ் அண்ட் அப்ளை. எல்லாத்தையுமே அட்டன் பண்ணிட்டு வாங்க. தட் இஸ் வெரி வெரி இம்பார்ட்டன்ட். எந்த கொஸ்டினுமே விட வேண்டாம், அட்டன் பண்ணிட்டு வாங்க. தட் இஸ் வெரி இம்பார்ட்டன்ட் பாயிண்ட். எதுக்காக சொல்கிறேன்னா இந்த 3 டாபிக் யாருன்னா ட்ரிக்னாமெட்ரி, மென்சுரேஷன் அண்ட் ஜியாமெட்ரி இது 3ம் பார்த்தீங்கன்னா நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்தாலும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் லைட்டாக கஷ்டப்படுவாங்க. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல்லாகவே கஷ்டப்படுவாங்க பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். அதனால் அதுக்காக சொல்கிறேன். கடைசியாக இருக்கக்கூடிய டாபிக்கு இது யாருக்காகனா ஆவரேஜ் அண்ட் பிலோ ஆவரேஜுக்கு உண்டானது தான். பட் இதில் என்ன பிரச்சனைனா ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் யாருக்கு நல்லா போட முடியும். நம்மளுக்கு என்னென்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கொஞ்சம் ஓரளவுக்கு போட்டு பழகிடுவானுங்க. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்லாம் பார்த்து ஏன் பிலோ ஆவரேஜ் நிற்கிறாங்கன்னா அவங்க படிக்கிறதுக்கு உண்டான பாசிபிள் வந்து இதுதான் அவங்களுக்கு தடுங்குது. ப்ளஸ்ஸு மைனஸு மல்டிப்ளிகேஷன் டிவிஷன் இதுதான் அவங்களுக்கு கஷ்டமாக இருக்கிறனால தான் அவங்க பிலோ ஆவரேஜ் இருக்கிறாங்க. இதை ப்ராக்டிஸ் பண்ணி பழகிருந்தாங்கன்னா இதுலேருந்து மினிமம் 15 மார்க் பக்கமாக வரும். ஏன்னா ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்லேருந்து ஒரு 5 மார்க் ப்ராபபிலிட்டி இருந்து இது ப்ராபபிலிட்டியோட கண்டென்ட், இது ஸ்டாட்டிஸ்டிக்ஸோட கண்டென்ட். மேக்ஸிமம் பார்த்தா சிவிலேருந்து ஒரு கொஸ்டின் மேக்ஸிமம் வந்துட்டு இருக்குது. அப்படி இல்லைனாலும் ஸ்டாண்டர்ட் டிவியேஷன் கண்டுபிடிக்கிற மாதிரி ஒரு கொஸ்டின் வந்துட்டே இருக்குது. ப்ராபபிலிட்டி பார்த்தோன்னா ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துட்டே இருக்குது. சரிங்களா? ஒரு 5 மார்க் கம்பல்சரி வந்துட்டே இருக்குது. அப்போ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பிளான் பண்ணிவிட்டு கம்ப்ளீட் பண்ணும்போது நமக்கு கிடைக்கக்கூடிய மார்க் எங்கேயும் போகாது, நமக்கு கிடைக்கும். அப்போ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இது ஓரளவுக்கு நல்லா கம்ஃபர்டபுளாக தான் போகிறாங்க. நான் சர்ச் பண்ணல வந்து
அது சின்ன சின்னதாக அவங்களும் பார்த்தீங்கன்னா ஆவரேஜியாக நிற்கிறாங்கன்னா அவங்களுக்கு தெரிஞ்ச மாதிரி போடுவாங்க. பட் ப்ளஸ் மைனஸ் அவங்களுக்கு தெரியும். அந்த உல்டா பண்ணி கொஞ்சம் கஷ்டமாக வரும்போது இதில் தப்பு பண்ணிடுவாங்க. அதனால மார்க் போயிடும். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் இது ஃபுல்லாகவே தப்பு பண்ணுவாங்க. அவங்கள மட்டும் நல்லா ப்ராக்டிஸ் பண்ண வச்சுட்டா போதும். பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அட்லீஸ்ட் 7 மார்க் எடுக்கலாம். அண்ட் எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பற்றி பிரச்சனை கிடையாது. ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் வந்து நம்மள இதில் வந்து மேக்ஸிமம் 12 மார்க் டு 15 மார்க் அவங்க மிஸ்டேக் பண்ணாத அளவுக்கு இது ஃபுல் மார்க் எடுக்கலாம். சரிங்களா? அப்போ பார்த்துக்கிட்டிங்கன்னா நம்மளுக்கு சாப்டர் 1 வந்துங்கன்னா ரிலேஷன் ஃபங்க்ஷன் 3ஆ டிவைட் ஆகுது. ஆவரேஜ், பிலோ ஆவரேஜ், எபோ ஆவரேஜ். நான் இங்கே பேசுறது பார்த்தீங்கன்னா ஆவரேஜும் அண்ட் பிலோ ஆவரேஜ் பற்றி தான் பேச போகிறேன். அதனால பார்த்தீங்கன்னா சாப்டர் 1 பார்த்தீங்கன்னா 2ஆ டிவைட் பண்ணுறேன். ஒரு 15 மார்க் வருது. சாப்டர் 1 வந்து ஒரு 15 மார்க் வருதுன்னா அவனுக்கு அசால்ட்டாக பார்த்தீங்கன்னா பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா 15 அவுட் ஆஃப் 15 எடுக்க உண்டான ப்ராக்டிஸ் பண்ண வச்சுருங்க. எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் நாட் ஃபார் எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இவனுங்களும் 15 அவுட் ஆஃப் 15 எடுக்க வச்சுருங்க ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டும். சரி, ரெண்டாவது சாப்டர் பார்த்தீங்கன்னா நம்பர்ஸ் அண்ட் சீக்வன்ஸ். இதில் வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் எவ்வளோ இருக்கும், எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஆவரேஜோட ஸ்டூடெண்ட் மார்க் எவ்வளோ இருக்கும். எபோ ஆவரேஜ் பற்றி பேசல. இதிலே ஒரு 15 மார்க் பக்கமாக வருதுன்னு வச்சுக்கோங்களேன். அப்போ எவ்வளோ வரலாம் என்று அனலைஸ் பண்ணும்போது இங்கே ப்ளஸ் மைனஸ் வருதுனால இவங்க எடுக்கக்கூடிய மார்க் கொஞ்சம் டிஃபிகல்ட்டாக தான் இருக்கும். அதில் மினிமம் 3 மார்க் எடுக்கலாம். இந்த 15 மார்க் அவங்களுக்கு பார்த்தீங்கன்னா 3 to மினிமம் சொல்கிறேன், மேக்ஸிமம் 5 மார்க் கூட வரலாம். அக்கார்டிங் டு அவனோட மிஸ்டேக் இல்லாமல் எழுதுகிற பொறுத்து மினிமம் 3 மார்க் கொஞ்சம் ஃபார்முலாஸ் எழுதி கிவன் டெட் அதெல்லாம் எழுதி வச்சா கூட இது பண்ணலாம். இவன் அந்த ப்ளஸ் மைனஸ் மிஸ்டேக் பண்ணாமல் போட்டான்னா ஃபுல் மார்க் வரும். இல்லைன்னா மினிமம் 12 மார்க் பக்கமாக எடுக்கலாம். ரெண்டாவது சாப்டர் பொறுத்த வரைக்கும். மூணாவது சாப்டர் தான் இருக்கிறதுலேயே வெயிட்டேஜ் அதிகம், அல்ஜிப்ரா. அந்த அல்ஜிப்ராவில் பொறுத்த வரைக்கும் நம்மளுக்கு இருக்கக்கூடிய மார்க் மினிமம் 32னே சொல்லிக்கிறேன். நான் 32னே வச்சு போடுறேன். 32ல் கம்பல்சரி கிராப் இருக்குது. கிராப்பில் 8 மார்க் எடுத்துருவாங்க ரெண்டு பசங்களுமே. கொஞ்சம் ப்ராக்டிஸ் பண்ணி ஹெவியாக கொடுத்தா. அண்ட் ஆல்சோ மேட்ரிக்ஸில் ஒரு 8 மார்க் வருது. அப்போ 16 மார்க் கம்பல்சரி பிலோ அவர் ஸ்டூடெண்ட் காண பண்ணிட்டு எடுக்க சான்சஸ் இருக்குது. ஈவன் 32க்கு எவ்வளோ எடுப்பானா 25 to 30 எடுக்கலாம். அந்த அளவுக்கு ஹார்ட் ஒர்க் போட்டான்னா 25 to 30 எடுக்கலாம். ஹார்ட் ஒர்க் போட்டான்னா. அண்ட் ஆல்சோ ஃபோர்த் சாப்டர் வந்து ஜாமெட்ரி 8 மார்க்கு. ஏன்னா ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டுக்கும் கொஞ்சம் டிஃபிகல்ட் தான். ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி கம்பல்சரி 8 மார்க் 2 பேரும் எடுத்துருவாங்க. ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி 8 மார்க் கம்பல்சரி எடுத்துருவாங்க. இது ஒரு 12 to 15 மார்க் வருதுன்னா ப்ராக்டிகல் ஜியாமெட்ரி எடுத்துருவாங்க. பட்டு மற்றது எடுக்க வைக்க வேணும். அதில் பார்த்தீங்கன்னா இதில் மேக்ஸிமம் சாய்ஸ் இருக்கிறதுனால நம்ம மெட்ரிக்ஸ் தமிழ்நாடு கோர்ஸ் சாய்ஸ் இருக்கிறதுனால இது அந்தளவுக்கு உங்களுக்கு நேம் தீர்மா அதெல்லாம் படிக்க வச்சா கூட உங்களுக்கு 10 to 12 மார்க்குக்கு 10 மார்க் வச்சு எடுக்கலாம். ஸோ ஃபோர்த் சாப்டர் ஜியாமெட்ரி கேஸ். அண்ட் ஃபிஃப்த் சாப்டர் கோஆர்டினேட் ஜியாமெட்ரி. கோஆர்டினேட் ஜியாமெட்ரி பொறுத்த வரைக்கும் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ஃபுல் மார்க் எடுத்துருவாங்க. நம்ம ஆவரேஜ் ஸ்டூடெண்ட், பிலோ ஸ்டூடெண்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இதில் ஒரு 15 மார்க் வருதுன்னா இவன் ஃபார்முலா எடுத்து வச்சு இதை வச்சுன்னா அட்லீஸ்ட் ஒரு 7 மார்க் எடுக்க கொண்டதில்லை. ஏன்னா ஈஸி எம் கண்டுபிடிக்க ஒரு 3 ஃபார்முலா தான் அந்த மெமரி பண்ண வச்சு திரும்ப திரும்ப ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த மாதிரி கொண்டு வர முடியும். இவனையும் கொண்டு வரனா ஒரு 12 மார்க் ஃபுல்லாக எடுக்க வைக்க முடியும் அவனை ப்ராக்டிஸ் பண்ண வச்சு அந்த வேலை பண்ணும்போது. அண்ட் ஆல்சோ லாஸ்ட் 3 டாபிக். ஒன் இஸ் கால்ட் trigonometry, another one is called mensuration, another one is called statistics and probability. ஸோ இதில் பார்த்தீங்கன்னா trigonometry நோ பார், ஒன்லி 1 மார்க் ஆர் 2 மார்க் இன் பிலோ ஸ்டூடெண்ட். அண்டு இதில் பார்த்தீங்கன்னா மேபி 12 மார்க் வருதுன்னா 12 மார்க்கு பார்த்தீங்கன்னா அட்லீஸ்ட் 5 மார்க் பக்கமாக ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் எடுக்க சான்சஸ் இருக்குது. அண்ட் ஆல்சோ யார் இவனை பார்த்தீங்கன்னா மென்சுரேஷன் கிட்டத்தட்ட 21 ஃபார்முலா இருக்குது. அவன் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் மார்க் ஸ்கோர் பண்ணுறது ரொம்ப கஷ்டம் தான். அவன் ஃபார்முலா படித்து கொண்டு வந்துட்டா பிரச்சனை கிடையாது. இல்லைன்னா அவன் தடுமாறிட்டு இருப்பான். மினிமம் இதுலேயே ஒரு 15 மார்க் பக்கமாக வருதுன்னா 15 மார்க் அட்லீஸ்ட் 2 to 3 மார்க் எடுக்கிறதே கஷ்டம். எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் ப்ராக்டிஸ் பண்ணோன்னா மேக்ஸிமம் 10 மார்க் பக்கமாக எடுக்கலாம் ப்ராக்டிஸ் பண்ணியிருந்தான்னா. ஓகேங்களா? அடுத்து ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ். ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸில் வந்து நம்மளுக்கு லாஸ்ட் சாப்டர் 8th சாப்டர். இதில் பார்த்தீங்கன்னா மினிமம் 15 மார்க்கு. 15 மார்க் இவனுக்கு வந்து பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் அண்ட் ஆவரேஜ் ஸ்டூடெண்ட். இவன் வந்து 12 மார்க் எடுப்பாங்கன்னா இவன் அந்த ஈஸியான ப்ராப்ளத்தை கொஞ்சம் போட வச்சு இது பண்ணால் 8 மார்க் பக்கமாக வருவாங்க. சரிங்களா? இப்போ நான் பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட்டோட மினிமம் மேக்ஸிமம் மார்க் கண்டென்ட் பண்ணி போட்டு பார்க்குறேன், எவ்வளோ வருதுன்னு பார்க்கலாம். இதில் 15க்கு 15 எடுத்துருவான். 15 மார்க் இதில் 3 மார்க் 18, இதில் 16 18னா 34 வந்துடுது. 34 8 எடுத்துருவான் 42. 42 இது யார்? 5th சாப்டர் வந்து கோஆர்டினேட் ஜியோமெட்ரி. 42 49 இதில் 1 மார்க் தான் கொடுத்துக்கிறேன். 50 மார்க் வருவான். 50 52 60. பிலோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க்கு கம்பல்சரி மினிமம்
60 மார்க் அவனுக்கு வர பாசிபிள் இருக்குது. நான் 70 சொன்னேன். பட் அவனோட ப்ராக்டிஸ் பண்ணி இன்னும் ஹையா கொண்டு வந்தான்னா, ப்ராபபிலிட்டி அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக்ஸ்ல ஃபுல் மார்க் எடுக்க முடியும். அண்ட் ஆல்சோ வேற எங்கேங்க? அந்த ட்ரிகோனோமெட்ரி பர்பட் ஸ்கொயர் சொன்னோம்ல, இதுல 16 மார்க்குக்கு இதுல வந்து ஒரு 5 to 7 மார்க் எக்ஸ்ட்ரா எடுக்க முடியும். பர்பட் ஸ்கொயர் அண்ட் ஆல்பா பீட்டாவை எடுத்தானா இதுல எடுக்க முடியும். அப்படின்னா அவனுக்கு வந்து அதையும் ப்ராக்டிஸ் பண்ணி கொஞ்சம் பழகிட்டானா 60 to 70 பிலோ அவரேஜ் ஸ்டூடெண்ட் கிடைச்சாங்க. ஸோ எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க் பார்த்தலாம். எபோ ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் பார்த்தீங்கன்னா இங்கே 15 கிடச்சிருச்சு. இங்கே 15 இங்கே 27. 27 இங்கே பாருங்க 27 இங்கே 25 மினிமம் கொடுத்துக்கிறேன். 27 42 52 மார்க் இங்கே வந்துருச்சு. அல்ஜிப்ராவிலே 52 மார்க் வந்துருச்சு. 52 இங்கே வரும்போது 62 இங்கே வரும்போது 74 74 77 87 99 எவ்வளோ, அதாவது ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க்கு நியர்பை 90க்கு மேலே வருது. மேக்ஸிமம் ப்ராக்டிஸ் பண்ணி கொண்டு போனவன் அவனோட மார்க்கு, ஆவரேஜ் ஸ்டூடெண்டோட மார்க்கு நம்மளுக்கு 99 பக்கமாக கொண்டு வர முடியும். எதனால சார் அப்படின்னா, அவங்க மெட்ரிக் எழுதுறோட மார்க்கு பார்த்தீங்கன்னா 135 to 140 மார்க் எழுதுறாங்க. ஏன்னா 4 கொஸ்டின் 2 மார்க்ல சாய்ஸ் இருக்கு, 4 கொஸ்டின் 5 மார்க்ல கொஸ்டின் இருக்கும். அப்போ இது 28 28 சரிங்களா? அப்போ அவன் எழுதுகிற மார்க் பார்த்தீங்கன்னா 135 சொன்னதை விட 130 மார்க் பக்கமாக எழுதுறான். 130க்கு 99 எடுக்கிற கான்செப்ட் தான் இங்கே கொடுக்குறேன் தவிர கண்ட்ரேடுக்கு கிடையாது. அப்போ பார்த்தீங்கன்னா மற்ற போர்டில் பார்த்தீங்கன்னா கம்பல்சரி கண்ட்ரேடுக்கு தான் எழுதுறாங்க. கண்ட்ரேடு தான் எவ்வளோ எடுக்கிறான்னு நம்ம பார்க்கணும். பட் மெட்ரிக்கில் பார்த்தீங்கன்னா சாய்ஸ் நிறையா இருக்குது. அப்போ அவனோட மார்க் 130க்கு எவ்வளவு அப்படிங்கிற பார்க்கும்போது 99 வருவாங்க. அந்த அளவுக்கு கார்டு ஒர்க்கு போட்டாங்கன்னா 99 கம்பல்சரி ஈஸியாக எடுக்க முடியும். ஆவரேஜ் ஸ்டூடெண்ட் கூட இன் தமிழ்நாடு போடல. அவங்களுடைய இன்ட்ரெஸ்ட்டை பொறுத்து நீங்கள் ப்ரிப்பேர் பண்ணுங்கள். ஏதாச்சும் கொரிஸ் இருந்தாலும் எனக்கு கொடுங்க, நான் உங்களுக்கு உண்டான கேள்வி பார்க்குறேன். தேங்க்யூ, பாய், ஆல் த பெஸ்ட். This video sponsored by Buy Mode Shopping app. Thank you.